நமது சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக போய் வழங்கி வந்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பங்கள்ல சுப நிகழ்வுகள் நடக்கும்போது, காதல் விழா, திருமண விழா நடக்கும்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வீடு வீடா போய் திருமண அழைப்புதல, காதல் விழா அழைப்புதலை கொடுத்து அந்த சுப காரியத்துக்கு அழைப்போம். இது ஒட்டுமொத்த முத்தரையர் சமுதாயத்தினுடைய குடும்ப நிகழ்வு. அதுக்கு நேரடியாக வந்து உங்கள்கிட்ட அழைப்புதலை கொடுத்து இந்த நிகழ்வுக்கு அழைக்கிறோம். தமிழகம் முழுக்க 30 to 40 சட்டமன்ற தொகுதி நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற தொகுதி. வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னு சொன்னா பேரரசர் பெருமிடுகு முத்தரையருடைய 1350வது சதவீத விழா பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர். அதுல வாக்களிக்க தகுதி உடையவர்கள் 80 to 90 லட்சம் பேர். பலமானவர்கள் நாம தமிழகத்துல. ஆனா திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இந்த சாதிய பலகீனமானவர்களாக ஆக்கிட்டாங்க. பலமானவர்களை பலகீனமானவர்களாக ஆக்கிட்டாங்க. எப்படி? நாம பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல நமக்கு எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்பு கிடையாது. நாம பலமா இருக்கிற இடத்துல மாவட்ட செயலாளர் அவங்க கட்சியில நம்மளுங்க கிடையாது. நாம பலமா இருக்க பார்லிமெண்ட் தொகுதியில நாம பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. இதை பூரா எடுத்துட்டு நம்ம கிராமங்கள்ல, நம்ம பஞ்சாயத்துல, நம்ம தொகுதியில வாழுகிற சிறுபான்மை சமூகத்தை உள்ளாட்சி பிரதிநிதியா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினராக்கி இத்தனை ஆண்டு காலம் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருஷத்தை கடந்த பிறகும் கூட பெரும்பான்மையாக பலமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள். அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக தமிழகம் முழுக்க இந்த மக்களை இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு நாம அடையாளப்படுத்தணும். எங்கெல்லாம் முத்தரையர் சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முத்தரையர் மக்களுடைய பாதுகாப்பு அரணாக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் இருந்தது. அடையாளப்படுத்தணும், பாதுகாப்பை உறுதி செஞ்சோம். அரசியல் படுத்துவதற்காக இப்ப வந்துருக்கோம் உங்ககிட்ட. நான் பெரும்பான்மை இருக்கிற நான் தான் பஞ்சாயத்து தலைவர். நாங்கள் பெரும்பான்மை இருக்கிற நாங்கள் தான் ஒன்றிய கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர். எப்படி வன்னியர்களை திருப்திப்படுத்த, வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெறுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை கூட வச்சுக்கிட்டு சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதியாக்குறியோ, அதே போல முத்தரையர்களை திருப்திப்படுத்த, முத்தரையர்களுடைய வாக்குகளை வாங்கணும்னா அதிமுகவும் திமுகவும் நினைச்சேன்னா கூட்டணிங்கிற பேரில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக்கு, பாராளுமன்ற உறுப்பினராக்கு, உள்ளாட்சி பிரதிநிதியாக்கு சும்மா ஆதரவு நிலைப்பாடு 200 ரூபாய் 300 ரூபாய் காசு கொடுக்குறேன் ஓட்டு போடுறீங்கன்னா உன் ஆட்சிக்கு வேட்டு வைப்பான் முத்தரையரமே தமிழ்நாடு முழுக்க. அதற்கான ஆயத்த மாநாடு தான் ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு, எழுச்சி மாநாடு அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு நீங்களாம் செய்ய வேண்டியது, இப்ப எப்படி ஊர் கூடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே போல நம்ம பொறுப்பாளர்கள், நம்ம தம்பிகள் வாகன ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தமா இந்த கிராமம் முழுக்கவே தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் அந்த மாநாட்டு திடல நிரம்பி நிற்கணும். அப்புறம் யாரெல்லாம் பெரும் கூட்டத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து பயப்படுகிற கட்சிகள் தான் அதிமுகவும் திமுகவும். நமக்கு பெரும் கூட்டம் இருக்கு, அதை நாம பொதுவெளியில வந்து நிரூபிக்க தவறுகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு நடத்தி வன்னியர் மக்களுடைய பலம் என்ன, அதே மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு நடத்தி பழைய சமூக மக்களுடைய பலம் இதுதான். நீ ஓட்டு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வாய்ப்பு
வாய்ப்பை கொடுத்தா நீ விட்டுட்டு கிராமங்களுக்குள்ள நுழைய முடியும். இல்லைன்னு சொன்னா நுழைய முடியாது. நாம யாரையும் எதிர்க்கல, கூட்டணி இடத்துல கொண்டு வந்த சமூகத்தை ஒரே தலைமை ஒற்றை தலைமையா நாங்க நிற்கிறோம் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம். தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த முத்தரையர் சமூகம் தமிழகத்திலே பெரும்பான்மையான சமூகம், இந்த சமூகத்திற்கான அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்காக நாங்கள் ஒன்று கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஓங்கி உரத்த குரலா திருச்சியில ஒழிக்கணும் உங்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை தம்பிகளுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், கிராம பெரியவர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய நெஞ்சமிருந்த நன்றியை தெரிவித்துக்